Taste the Daily. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு கழக தலைமை அலுவலகத்தில் 6வது நாளாக விருப்ப மனு விநியோகம். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் விருப்ப மனுக்களை பெற்றும் பூர்த்தி செய்த மனுக்களை தாக்கல் செய்தனர். கோவை இடையர்பாளையம் பகுதியில் மதுரை வீரன் வீதியில் உள்ள ஸ்ரீ முனியப்பன் கோயில் திருவிளக்கு பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று வழிபாடு. கோயில் நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை வழங்கப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். கும்பகோணத்தில் திமுக அமைச்சர் உள்ளிட்டோரின் சுயநலத்திற்காக புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை மாற்ற நினைக்கும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மற்றும் விடியாத திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் திரண்ட அதிமுகவினர் மக்கள் விரோத விடியாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கம். பேருந்து நிலையம் அமைக்க ஏராளமான இடம் இருக்கும்போது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட நஞ்சை நிலத்தில் பேருந்து நிலையத்தை அமைக்க காரணம் என்ன? கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் கேள்வி. தேவைகள் தஞ்சை மாவட்டத்துள்ள தேவைகள், கும்பகோணத்துள்ள தேவைகள், 1000 தேவைகள், மக்கள் தேவைகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் விட்டு கமிஷனுக்காக மாற்றுகிறீர்களா? உங்களுடைய நிலத்தை தரத்தை உயர்த்துவதற்காக மாற்றுகிறீர்களா? உங்களுடைய நிலத்தை ப்ரமோட் செய்வதற்காக மாற்றப்படுகிறதா? பணி நிரந்தரம் வழங்கக் கோரி விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு இரவிலும் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்த செவிலியர்கள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிய உண்ணாவிரதத்தில் இருந்த செவிலியர்களை காவல்துறை கைது செய்ததை கண்டித்து கோஷம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தொகுப்பூதிய செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் 2வது நாளாக போராட்டம். தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவித்த செவிலியர்கள் விடியாத திமுக அரசு தங்களை அழைத்து பேசி உரிய தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என உறுதி. நாங்க 18ஆம் தேதியில சென்னையில உண்ணாவிரத போராட்டத்துல சொன்னோம். ஆனா அமைச்சர் அதுக்கான எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் கால வாக்குறுதி 356ல அனைத்து செவிலியர்களும் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் கொடுத்தாங்க. ஆனா இது வரைக்கும் நிரந்தரம் செய்யவில்லை. அது பற்றி கேட்டதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. கொரோனா பெருந்தொற்று போன்ற பேரிடர் காலத்தில் நோயாளிகளின் நடுக்கத்தை போக்கிய செவிலியர்களை நள்ளிரவில் கடும் குளிரில் போராட வைத்த திமுக அரசு. அதிகார திமிரில் இருக்கும் விடியாத திமுக அரசுக்கு 2026 தக்க பாடம் புகட்டப்படும் என செவிலியர்கள் ஆவேசம். பணி நிரந்தரம், சமவேளைக்கு சமஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர், தூத்துக்குடி, தென்காசியில் செவிலியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முன்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் பொய் வாக்குறுதி அளித்து திமுக அரசு தங்களை வாழ்வாதாரத்தை சிதைத்து விட்டதாக ஆவேசம். தேர்தல் வாக்குறுதியா 365ல என்ன சொல்லியிருக்கீங்க? தொகுப்பூதிய செவிலியர்களை நாங்க ரெகுலர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் அதை பத்தி நீங்க யோசிச்சு கூட பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்க என்னதான் பண்றதுன்னு சொல்லுங்க. மகப்பேறு விடுப்பு எங்களுக்கு கிடையாது.
எங்களுக்கு எந்த லீவுமே கிடையாது. பிஹெச்சி அரசு மருத்துவமனைகளில் நாங்கள் 6 மணி நேரம் வேலையை தாண்டி 12 மணி நேரம் 24 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி மாணவிகள் 6 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் மாணவிகள் கல்வி நிலையங்களுக்கு செல்லவே அச்சப்படும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலை அமைப்பதற்கான டெண்டர் விவகாரத்தில் திமுகவினரிடையே ஏற்பட்ட கோஷ்டி பூசலால் பணிகள் நடைபெறாததை கண்டித்து திமுக எம்எல்ஏவின் வீட்டை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனில் குறியாக இருக்கும் திமுகவினர் கோஷ்டி பூசலில் ஈடுபடுவதால் நலத்திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படுவதில்லை என பொதுமக்கள் கடும் கண்டனம். அஸ்ஸாம் மாநிலம் சவுகாத்தி சர்வதேச விமான நிலையத்தில் 4000 கோடியில் அமைக்கப்பட்ட புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த முனையம் நாட்டிலேயே முதலில் இயற்கை கருப்பொருளை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் விமான முனையம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூர் சோதனை சாவடி வழியாக தடை செய்யப்பட்ட கஞ்சாவை கடத்தி சென்ற 4 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து 6 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகமாகி இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்து வருவதாக பொதுமக்கள் பலரும் கடும் கண்டனம். தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய அதிக போதை தரக்கூடிய 2 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சாவுடன் வட மாநிலத்தை சேர்ந்தவர் சிக்கினார். விளம்பரத்திற்கு பெயர் போன திமுக ஆட்சியில் அண்டை நாடுகளில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ தினம்தோறும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரசால் தடை செய்யப்பட்ட 65 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு. தருமபுரி அருகே 7ஆம் வகுப்பு மாணவிகள் 6 பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதியப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவு. அரசு பள்ளியின் நிலையை கண்டுகொள்ளாமல் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அலட்சிய போக்கில் இருப்பதால் ஆசிரியர்களே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிப்பது தொடர்கதையாகி வரும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடும்ப பிரச்சனையில் மனைவி மற்றும் மாமனாரை அரிவாளால் வெட்டியவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதாலேயே தமிழகத்தில் தொடர்ந்து குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் குடிப்பதற்கு பணம் தர மறுத்த தந்தையை கட்டையால் அடித்து கொலை செய்த கொடூர மகன் சிக்கினார். தீசக்தி திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் அதீத புழக்கத்தால் குடும்ப உறவுகள் கூட நாளுக்கு நாள் சிதைந்து கொலை சம்பவங்கள் சாதாரணமாகிவிட்டதாக மக்கள் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இன்சூரன்ஸ் பண ஆசையில் தந்தையை ராமசாமியை பாம்பால் இருமுறை கடிக்க வைத்து கொன்று நாடகமாடிய கொடூர மகன்கள் 3 பேர் உட்பட 6 பேர் சிக்கினர். 2.5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் தொகைக்காக இந்த கொலை சம்பவம் அரங்கேறிய நிலையில் விடியாத ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் குறைந்ததே இதுபோன்ற கொலைகளுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து நேரடியாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் லாட்டரி சீட்டுகள் விற்பனை அமோகம்.
தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை அப்பகுதியில் அதிக அளவில் நடைபெற்று வருவது தெரிந்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை நகர மைய பகுதியில் காவிரி ஆற்றில் பிளாஸ்டிக் பையில் சுற்றப்பட்ட நிலையில் பிறந்து 4 நாட்களேயான பெண் சிசுவின் சடலம் மிதந்து வந்தது கண்டுபிடிப்பு. புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டதே இதுபோன்ற அவலத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நிராமணி கிராமத்தில் பகுதி நேர ஆசிரியர் வீட்டில் 15 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருட்டு. ஆசிரியர் வீட்டில் இருந்தபோதே அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை காட்டிய நிலையில் திருட்டு இல்லாத விடியல்கள் தமிழகத்தில் உள்ளதா என்ற கேள்வி எழுப்பும் பொதுமக்கள். திருச்சி மாவட்டம் மணப்பறை அருகே களிங்கப்பட்டியில் வீட்டின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 1.5 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் எந்த அச்சமும் இன்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பட்டப்பகலில் ஆசிரியர் தம்பதி வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் காவல்துறையின் கண்காணிப்பு எங்கே என கேள்வியை எழுப்பும் பொதுமக்கள் ரோந்து பணியும் தடுப்பு நடவடிக்கையும் காட்சி பொருளாகிவிட்டதா என கடும் விமர்சனம். நாமக்கல்லில் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழிப்புணர்வு பேரணிக்கு 2 மணி நேரம் தாமதமாக வந்து துவக்கி வைத்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினரால் மாணவ மாணவிகள் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் கடும் அவதி. விடியாத திமுக ஆட்சியில் திமுகவினரின் அலட்சியத்தாலும் மெத்தன போக்கினாலும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் பகுதியில் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனை கண்டித்து ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளால் பரபரப்பு. பேசுவது பெரியாரிசம், ஆனால் முழுக்க முழுக்க சாதி அடிப்படையில் பதவி கொடுப்பதுதான் திமுகவின் சமூக நீதி அரசியலா என ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் திமுக உடன்பிறப்புகள் அதிர்ச்சி. ஊதிய திருத்தம், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்களின் அனைத்து பிரிவுகளும் ஜனவரி முதல் வாரத்தில் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. ஆண்டின் தொடக்கமே போராட்டம் என்பதால் கலக்கத்தில் இருக்கும் திமுக அரசு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி 58 கால்வாயை விரிவாக்கம் செய்து வைகை அணையில் இருந்து ஏழுமலை பகுதியில் உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என 18 கிராம மக்கள் வலியுறுத்தல். திறனற்ற திமுக அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக செய்யாமல் தண்ணீரின்றி விவசாயம் பொய்த்து போனதால் கேரளா, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூலி வேலைக்கு செல்லும் விவசாயிகளின் அவலநிலை. விவசாயத்தை நம்பி இருக்கவங்க பூரா வெளியூருக்கு போய் பிழைக்கணுன்ற நிலையெல்லாம் ஏற்படுது. இதை காப்பாற்றணும்னா அரசு எங்களுக்கு இந்த கூட்டு குடிநீர் திட்டம், இந்த பக்கம் பூரா குடிநீர் கிடைக்குது, நல்லா நாங்கள் குடிநீர் குடிக்கிறோம். இந்த 100 கிராமும் நல்லா குடிநீர் கிடைக்குது. அதே மாதிரி இந்த தண்ணியும் கிடைச்சி இந்த எலுமலை கம்மாய்க்கு வந்துச்சுன்னா இங்கிட்ட ஒரு 10 கம்மா செழிம்பா இருக்கான். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற தங்களுக்கு அனுமதி அளிக்காத நிலையில் மலை மேல் உள்ள தர்காவிற்கு செல்ல இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எப்படி அனுமதி அளிப்பது என கூறி அப்பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். விடியாத திமுக அரசு இந்து மதத்தை புண்படுத்துவது தொடர்ந்து மக்கள் விரோத அரசாக இருந்து வருவதால் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என பொதுமக்கள் ஆவேசம். பூவிருந்தவள்ளி மாநகர போக்குவரத்து கழக பணிமனை கோயம்பேட்டுக்கு மாற்றப்பட்டதால் கடும் அவதியுறும் பணியாளர்கள் நாள் ஒன்றுக்கு 20 லிட்டர் டீசல் வீணாவதாகவும் குற்றச்சாட்டு. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு தனியார் நிறுவன லாபத்திற்காகவும் தனியார் நிறுவன தொழிலாளர்களுக்காகவும் மட்டுமே செயல்படுவதாக அரசு போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் லால்புரம் ஊராட்சியில் விஐபி நகரில் உள்ள அம்மா பூங்கா உரிய பராமரிப்பின்றி காட்சியளிப்பதாகவும் பூங்காவில் இருந்த உடற்பயிற்சி சாதனங்கள் திருடப்பட்டு உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விடியாத திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அதிமுக அரசின் திட்டங்களை முறையாக பராமரிக்காமலும் தடுத்து நிறுத்தும் வகையிலும் செயல்படுவதாக பொதுமக்கள் வேதனை.
தமிழ்நாட்டில் மூத்த காவல்துறை அதிகாரிகளின் இல்லங்களில் ஆர்டர்லி பணியாளர்கள் இல்லை என்ற காவல்துறை தலைவரின் விளக்கத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுப்பு. வழக்கில் தலைமை செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளரை சேர்க்க அறிவுறுத்திய நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் அமர்வு விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. ஆந்திராவே முதலீட்டுக்கு சிறந்த மாநிலம் என இந்தோனேசியா புகழாரம் சூட்டிய நிலையில் தொழில் வளர்ச்சியில் முதன்மை என தம்பட்டம் அடித்த திமுக அரசு மௌனத்தில் உறைந்தது. உணவு பதப்படுத்தல், விவசாயம், உற்பத்தி துறைகளில் ஆந்திராவின் திறனை வெளிப்படையாக பாராட்டிய தூதரின் கருத்துக்கள் முதலீட்டாளர்களின் முதல் தேர்வு தமிழ்நாடு என்ற ஸ்டாலின் அரசின் விளம்பர கதைகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது. திமுக அரசு கொண்டு வந்த கடற்பாசி பூங்கா திட்டத்திற்கு அறிவிப்பு வெளியாகி மாதங்கள் கடந்தும் முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர் என யாவரும் விண்ணப்பிக்காத அவலம். கடற்கரை மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி என விளம்பரப்படுத்தப்பட்ட திட்டம் காகிதத்தில் மட்டுமே நிற்கும் நிலையில் திட்ட வடிவமைப்பு, லாபகத்தன்மை, நடைமுறை சிக்கல்கள் குறித்து தமிழக அரசு மீது கேள்விகள் எழுந்துள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே காட்டுப்பிள்ளையார் கோவில் பகுதியில் டிட்வா புயல் மழை பெய்து 20 நாட்கள் கடந்தும் சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீர் இன்னும் அகற்றப்படாத அவலம். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள், தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார அபாயம் உயர்ந்தும் நகராட்சி நிர்வாகம் மௌனமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே லாயம் பகுதியில் ஆழ்குழாய் கிணறு அமைத்துள்ள விவசாயிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் மின் இணைப்பு வழங்க மறுத்து மின்வாரிய அதிகாரி அலைக்கழிப்பதாக புகார். பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் அரும்பாடுபட்டு விவசாயம் செய்து வரும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் சிறிது சிறிதாக அழித்து வருவதாக வேதனை. பொறியாளர் டிங்கிறவங்க சும்மா மதிக்கிறதே கிடையாது. யார் வந்தாலும் சரி அங்கே அலட்சியப்படுது. விவசாயி தான் முதுகு எலும்புன்னு சொல்றாங்க. என்னை நம்பி 100 குடும்பம் விவசாய குடும்பம் இருக்காங்க. நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். திருப்பி நேற்று கூட தக்கலுக்கு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட தக்கல் அறிவிச்சாங்க. அந்த தக்கல் சம்பந்தம் போய் கேட்கும்போது இந்த அப்ளிகேஷன்லாம் தூக்கி எறிகிறாங்க, மதிக்க மாட்டாங்க, உங்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாருக்கு தான் உண்டு? மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் இந்தியாவில் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவிய பாதிரியார் சீகன் பால்கிற்கான மணிமண்டபத்தை அவர் வாழ்ந்த இடத்தில் அமைக்காமல் வேறு இடத்தில் அமைக்க முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் உண்ணாவிரதம். பெயரளவிற்கு வாக்குகளை கவரும் நோக்கில் விடியாத அரசு தமிழுக்கு தொண்டாற்றி மறைந்தோருக்கு அங்கீகாரம் அளிப்பது போல் நாடகம் ஆடுவது அம்பலம். சீகன் பால் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட தரங்கம்பாடியிலே மறுத்து வேறு இடத்திலே மணிமண்டபம் கட்டுவதற்கான அவசர கதியிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் மீண்டும் தரங்கம்பாடியிலேயே சீகன் பால் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். இல்லை என்றால் இது தொடர் போராட்டமாக மாறும். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே மாதம்பதி பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளருக்கு சொந்தமான தனியார் பள்ளி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி 2 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. திமுக ஒன்றிய செயலாளருக்கு சொந்தமான தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநரின் அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி பள்ளி பேருந்தை சிறைப்பிடித்த கிராம மக்கள். நாள்தோறும் லட்சக்கணக்கானோரின் சுற்றுலா தலமாக உள்ள மெரினாவை சந்தை தலமாக மாற்ற முயற்சிக்கும் சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. சென்னை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், காவல் ஆணையர் உள்ளிட்டோர் வரும் 22ஆம் தேதி மெரினாவில் நேரில் ஆய்வு நடத்தவும் வழக்கை ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தும் உத்தரவு. சிறிய வழக்குகளிலும் கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராவதால் அரசு நிதி வீணாவதாக சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன், தமிழ்நாட்டில் ஏராளமான கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட நீதிபதி, இதுபோன்ற நடைமுறைகள் மதுரை கிளையில் 2026 முதல் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அரசு வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படும் கட்டணங்களுக்கு உடனடி தணிக்கை அவசியம் என்றும் வலியுறுத்தல். திருவாரூரில் உதயநிதியின் வருகையின் போது போக்குவரத்து இருமுறை நிறுத்தப்பட்டதாலும் பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்ததாலும் கடும் அவதிக்கு உள்ளான பொதுமக்கள்.
நிகழ்ச்சி முடிந்து செல்லும் போது அவசரமாக சென்ற ஆம்புலன்ஸ் கூட நிறுத்தி வைக்கப்பட்டு உதயநிதியின் வாகனங்கள் சென்ற பின்பே அனுமதிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தி. சேலம் மாவட்டம் ஓமலூரில் புதிய மின் இணைப்பு மதிப்பீடு பெற 8000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மின்துறை வணிக ஆய்வாளர் கையும் களவுமாக பிடிபட்டார். விடியாத திமுக ஆட்சிகள் வீடு, மின்சாரம், அரசு தேவை என எதற்கும் லஞ்சம் கட்டாயம் என்ற நிலை தொடரும் நிலையில் ஆட்சி மாற்றமும் லஞ்ச ஒழிப்பும் வெறும் வார்த்தைகளாகவே உள்ளதாக குற்றச்சாட்டு. கும்பகோணம் நகர பேருந்து நிலையத்தில் திமுக ஒன்றிய செயலாளருக்கு சொந்தமான மினி பேருந்தின் மேலாளர் நேர கட்டுப்பாட்டை பின்பற்றாமல் சக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் தகாத வார்த்தைகளில் வாக்குவாதம் செய்து கைகலப்பில் ஈடுபடுவதாக எழும் குற்றச்சாட்டு. ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அராஜகம் செய்யும் விடியாத திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என பொதுமக்கள் ஆவேசம். என்ன டைம் ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையில திட்டுனாங்க. உங்களுக்கு இதுங்க சம்பந்தமா நீங்க எதுக்கு நான் வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் அப்படிதாண்டா கேட்பேன், உன்னால என்ன பண்ண முடியும், கண்ணாமலாம் அடிச்சிருவேன், முடிச்சிருவேன், பஸ்ஸோட சேர்த்து கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமலாம் திட்டுறாங்க. என்ன எதுக்கு இது இப்படிலாம் திட்டுற, தேவையில்லாம நீ பேசாத, உங்க வயசு தான் மரியாதை அப்படின்னு சொன்னதுக்கு நீ அந்த எவனை வேணாலும் அழைச்சிருவா பார்த்துலாம் அப்படி அப்படின்னு கண்ணாமலாம் திட்டுறாங்க. திட்டுறவங்க வந்து டிவி மேனேஜர் தண்ணியை போட்டு வந்து இதே மாதிரி அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. சும்மா சும்மா யார் பிரச்சனை பண்றாங்க அவங்களுக்கே தெரிய மாட்டாங்க. கோயில் வந்து பிரச்சனை பண்றாங்க என்னன்னு. நெல்லை மேலப்பாளையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி முகமது யாசர் அராபத் வார்டு பிரச்சினை குறித்த வீடியோ வெளியிட்ட ஆத்திரத்தில் திமுகவின் கூட்டணி கட்சியான தமுமுகவை சேர்ந்த 50வது வார்டு கவுன்சிலர் ரசூல் மைதீனின் மகன் ரியாஸ் மற்றும் அவரது நபர்கள் கொலை வெறி தாக்குதல். திமுகவினரை போலவே அவர்களது கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அராஜகமாக செயல்படுவதாக மக்கள் சாடல். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக 50வது வீடியோ போட்டோம் ஒன்னே ஆளை விட்டு அடிப்பாங்க, இல்ல பொம்பளை வீட்டுக்கு அனுப்புவாங்க. உரிமை கட்சி சார்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம் இப்படிதான் நடக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுபாக்கம் பகுதியில் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதிய விபத்தில் நடத்துனர் மற்றும் பயணிகளுக்கு காயம். விடியாத திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அரசு பேருந்துகளில் பயணிகள் அச்சத்துடனே பயணிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை மருத்துவக் கல்லூரியில் ரேக்கிங் கொடுமையில் ஈடுபட்ட 6 மாணவர்கள் இடைநீக்கம். தேசிய மருத்துவ ஆணைய குழுவினர் நடத்திய விசாரணையில் ஒரு மாணவரை ஒரு நாள் முழுவதும் முட்டி போட வைத்த கொடூரம் விசாரணையில் அம்பலமான நிலையில் தீய சக்தி திமுக ஆட்சியில் கல்வி தரமும் கெட்டுவிட்டது, கல்வி கற்கும் சூழலும் கெட்டுவிட்டதாக பெற்றோர் வேதனை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஓடைக்குளம் பேரூராட்சி 7வது வார்டுக்கு உட்பட்டவர்கள் அடிப்படை வசதிகள் கோரி துணைத் தலைவரிடம் மனு வழங்கிய நிலையில் வழக்கமாக திறக்கப்படும் சிறுவர் பூங்கா பூட்டப்பட்டதில் பலரும் அதிர்ச்சி. விடியாத ஸ்டாலின் அரசின் பணியாளர் பூங்காவை திறக்க வந்தபோது சாவியை பறிமுதல் செய்த பொதுமக்கள் உரிய தீர்வு கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் என கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. ஊதிய மறுசீரமைப்பு, பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சென்னையில் பேரணி. கோரிக்கைகளுக்கு விடியாத திமுக அரசு உடனடி தீர்வு வழங்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பிய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள். அறிவிப்பு, ஆலோசனை, விவாதம் எதுவுமின்றி அரசு பேருந்துகளில் 20 முதல் 30% வரை கட்டணத்தை விடியாத திமுக அரசு உயர்த்தியுள்ளதாக குற்றச்சாட்டு. வால்வோ ஏசி என்ற பெயரில் மக்கள் மீது கூடுதல் சுமை ஏற்படுத்தும் இந்த விலை உயர்வால் தினசரி தொழிலாளர்களும் நடுத்தர குடும்பங்களும் பாதிக்கப்படும் நிலையில் அரசு மௌனம் காக்கும் பின்னணி குறித்து கேள்வி எழுந்துள்ளது. கோழி வளர்ப்பு கூலியை 20 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாத விடியாத அரசை கண்டித்து திருப்பூர் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஜனவரி 1 முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. வளர்ப்பு கூலியை உயர்த்தாவிட்டால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என்பதால் திமுக அரசு உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வலியுறுத்தல். நாகப்பட்டினத்தில் உதயநிதி வருகைக்காக நகராட்சி பகுதியில் பல மாதங்களாக போடப்படாத சாலைகள் தரமற்ற முறையில் அவசர கோலத்தில் அமைக்கப்பட்டதாகவும் போக்குவரத்திற்கு இடையூறாக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உதயநிதி வருகையின் போது போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் நெரிசலில் ஆம்புலன்ஸும் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு.
சென்னை மெரினாவை சந்தையாக மாற்றும் மாநகராட்சி முயற்சிக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் மெரினா மக்களுக்கானது, வியாபாரிகளின் சந்தை அல்ல என திட்டவட்டம். வியாபாரிகள் ஒழுங்கு நீலக்கொடி திட்டம் பெயரில் பல ஆண்டுகளாக நடந்த அலட்சியத்தை சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்றம் டிசம்பர் 22ஆம் தேதி நேரடி ஆய்வு நடத்த முடிவு. சென்னை மணலியில் அனுமதியை புதுப்பிக்காமல் இயங்கி வந்த 10 டன் கழிவு எரிப்பு ஆலை மக்களின் கடும் எதிர்ப்பால் மூடப்பட்டதை வடசென்னை மக்கள் வரவேற்றுள்ளனர். மக்கள் நலத்தை கடந்து திணிக்கப்பட்ட திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்றால் போராட்டம் மூலம் திமுகவை திருத்தியதற்கு இந்நிகழ்வே சாட்சி. தமிழகத்தில் பதிவுத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அடிக்கடி முடங்குவதாக பொதுமக்கள் புகார். அரசுக்கு வருவாய் தரும் பதிவுத்துறை இணையதளத்தை கூட விடியாத திமுக அரசால் முறையாக பராமரிக்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை செயல்படாத கல்குவாரி பாறை குழிகளில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்ட விவசாயிகள் ஆட்சியர் முறையாக பதிலளிக்காததால் பாதியிலேயே கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் சேகரமாகிற தினப்பிரதிக்கு 600 டன் 500 டன் 800 டன் குப்பைகளை கொண்டு வந்து பாறைக்குழியில் கட்டி கருண கொடூரமா கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு டிடிஎஸ் 1,20,050 டிடிஎஸ். இது மாதிரி பகுதியெல்லாம் வந்து மாசுபட்ட பகுதின்னு அறிவிக்கணும். ஜட்ஜு நீதியரசர் சொல்றாரு விஷத்தண்ணி நீ குடிக்கிறதுக்கு பதிவுகளையும் மக்களை விட முடியாதுன்னு. ஆனா அந்த மாநகராட்சி மறுபடியும் அங்கேயே குப்பை கொட்ட முயற்சி பண்றாங்க. மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தினுடைய நீதிபதி அவர் ஏன் அந்த ஃபீல் பண்ண மாட்டேங்கிறார்? நெல்லை ஜங்ஷனில் பணி மேம்பாட்டுக்கான ஊதியம் வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து அரசு உதவி பெறும் பேராசிரியர்கள் சாலை மறியல். பேராசிரியர்கள் தங்கள் கைகளில் அல்வா பாக்கெட்டுகளுடன் நூதன போராட்டம். முதல்வர் யாரு? உதய சந்திரனா. பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். தமிழக அரசே பதில் சொல். தமிழக அரசே கல்வித்துறை. தமிழக அரசே கல்வித்துறை. பழிவாங்காதே, பழிவாங்காதே. அரசு உதவி பெறும். கல்லூரி ஆசிரியர்களை. கல்லூரி ஆசிரியர்களை. பழிவாங்காதே, பழிவாங்காதே. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மீன்பிடி விசைப்படகின் இயந்திர கோளாறை சரி செய்ய கடலுக்குள் சென்ற மீனவர் கணேசன் மாயமானதால் அதிர்ச்சி. உடனடியாக மீட்டுத் தரக்கோரி மாயமான மீனவரின் குடும்பத்தினர் மீன்பிடி அனுமதி சீட்டு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் விசைப்படகு மீன்பிடி அனுமதி தற்காலிகமாக நிறுத்தம். கண்டுபிடிச்சே கொடுங்க. எங்க அப்பா தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. அவர் கடலுக்கு போனாதான் எங்க வீட்டுல சாப்பாடு. அவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். மீனவர்களெல்லாம் ஒத்துமையா இருந்து எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. உங்ககிட்ட தாழ்மையா கோரிக்கை வச்சு கேட்கிறோம். எங்க அம்மாவுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு. அவங்களும் இப்பதான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. எங்க அப்பா கடலுக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. அவருக்கு மீன் தொழில் தவிர வேற எதுவுமே தெரியாது. அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. அங்க வா, இங்க வா, அதை எழுதி கொடு, இதை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தை போட்டு அலக்கழிக்கிறாங்கல்ல தவிர தேடுவதற்கான மீட்பு நடவடிக்கைங்கிறது கிடையாது. இப்ப ஃபயர் சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி கிணத்துக்குள்ள விழுந்தா கூட அதை எடுத்து பெருசா வீடியோ போட்டு வைரல் பண்றாங்க. ஆனால் ஒரு மீனவன் கடலுக்குள்ள விழுந்திருக்கிறான், அவனை தேடுவதற்கான எந்த நடவடிக்கையும் கிடையாது. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி வனப்பகுதி ரிசார்ட்டுகளில் இரவு நேரத்தில் அதிக ஒளியுடன் புத்தாண்டு கொண்டாடி வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்க தலா 4,500 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பொதுமக்கள் வரவேற்பு. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6 ரூபாய் 30 பைசாவாக நிர்ணயம். முட்டை தேவை அதிகரித்து வருவதால் விலை மேலும் உயர்ந்துள்ளதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தகவல். பூலோக வைகுண்டமாக போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது. பகல் 10 உற்சவத்தின் முதல் நாளாக நடைபெற்ற திருமொழி விழாவில் அலங்கரிக்கப்பட்ட நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருள 4000 திவ்ய பிரபந்தம் இசையுடன் பாடப்பட்டது.
சிறையில் உள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவிக்கு மேலும் 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பிரதமராக இருந்தபோது வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை விற்பனை செய்தது மற்றும் தூதரகம் அனுப்பிய ரகசிய தகவல்களை கசிய விட்டது உள்ளிட்ட வழக்குகளில் சிறை தண்டனை விதிப்பு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு முக்கிய பரிசோதனையான பாராசூட் சோதனை வெற்றி. சண்டிகரில் உள்ள ரயில் டிராக் ராக்கெட் ஸ்லேட்டில் ககன்யான் விண்கலத்தில் இருந்து வீரர்களை தரையிறக்குவதற்கு ஏற்ப பாராசூட் சோதனை நடத்தப்பட்டது. இந்தியாவிலிருந்து ஏவப்படும் மிகப்பெரிய வணிக செயற்கைக்கோள்களில் ஒன்றாக LVM-3 M6 ராக்கெட் மூலம் 6.5 டன் எடையுள்ள ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை டிசம்பர் 24 அன்று விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. இது விண்வெளி தொடர்பு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் திறன், நம்பகத்தன்மை, உலகளாவிய மரியாதையை உயர்த்தும் பெருமைமிகு தருணமாகும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்ட புதிய நிர்வாக உத்தரவின்படி ஆர்டெமிஸ் திட்டத்தின் மூலம் 2028ஆம் ஆண்டுக்குள் நிலவில் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் தரையிறங்க உள்ளனர். 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவில் நிரந்தர மையம், அணு உலைகள் நிறுவல், செவ்வாய் பயண தயாரிப்புகளும் தொடங்கப்படுகிறது. பாலைவன நாடான சவுதி அரேபியாவில் திடீரென இயற்கைக்கு மாறாக கடும் பனிப்பொழிவு நிகழ்ந்ததால் அந்நாட்டு மக்கள் ஆச்சரியம். தலைநகர் ரியாத்தின் பல பகுதிகளிலும் நாட்டின் வடக்கு மாகாணங்களில் அதிக பனிப்பொழிவு பதிவாகியதால் மலைப்பகுதிகள் பனி குவியல்களால் மூடப்பட்டுள்ளது.